வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். பெரியாறு அணை நீர் மட்டத்தை 142 அடியாக உயர்த்த அனுமதி. கேரளாவின் சட்டத்தை ரத்து செய்து சுப்ரீம் கோர்ட் அதிரடி தீர்ப்பு. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த சுப்ரீம் கோர்ட் தடை. விலங்குகள் நலவாரியத்தின் வழக்கில் தீர்ப்பு. ஆந்திராவில் பிரிக்கப்பட்ட சீமாந்திராவுக்கு முதல் முறையாக நடக்கும் சட்டசபை பொது தேர்தலில் வாக்காளர்கள் ஆர்வம். ராகுல் போட்டியிடும் அமேதி உள்ளிட்ட 64 தொகுதிகளில் 8வது கட்டமாக லோக்சபா தேர்தல். விரிவான செய்திகள். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்த தமிழக அரசுக்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ள உச்சநீதிமன்றம் கேரள சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை ரத்து செய்து தீர்ப்பளித்துள்ளது. கேரளாவில் உற்பத்தியாகும் பெரியாறு ஆற்றின் குறுக்கே முல்லை பெரியாறு அணை 18ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கட்டப்பட்டது. கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் அமைந்துள்ள அணையை பராமரிக்கும் பொறுப்பு தமிழகத்திடம் இருப்பதால் அணையின் நீர்மட்டத்தை உயர்த்துவதில் இரு மாநிலங்களிடையே மோதல் ஏற்பட்டது. தமிழக அரசு தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் அணையின் நீர்மட்டத்தை 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்த உச்சநீதிமன்றம் 2006ஆம் ஆண்டில் அனுமதி வழங்கியது. இதை தடுக்கும் வகையில் கேரள சட்டசபையில் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டத்தை சட்டவிரோதம் என அறிவிக்க கோரி தமிழக அரசு மீண்டும் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கில் தலைமை நீதிபதி RM லோதா தலைமையிலான அரசியல் சாசன பெஞ்ச் புதனன்று தீர்ப்பளித்தது. அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்திக் கொள்ள தமிழக அரசுக்கு அனுமதி வழங்கிய 5 நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன பெஞ்ச் நீர்மட்டத்தை உயர்த்துவதை உறுதி செய்வதற்காக மத்திய நீர் ஆணையத்தின் தலைவர் தலைமையில் 3 பேரை கொண்ட குழுவையும் நியமித்தது. இந்த குழுவில் தமிழகம் மற்றும் கேரள அரசு சார்பில் தலா ஒரு பிரதிநிதி இடம்பெறுவர். அணையின் பாதுகாப்பு தொடர்பாக கேரளா தெரிவித்துள்ள அச்சத்தை போக்கும் வகையில் இந்த குழுவினர் மழைக்காலம் துவங்கும் முன்பும் மழைக்காலத்தின் போதும் அணையை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்ட நீதிபதிகள் அணையின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளை எடுக்கவும் அணையை பழுது பார்க்கவும் தமிழக அரசை அனுமதிக்கும்படியும் கேரள அரசுக்கு உத்தரவிட்டுள்ளனர். அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்துவதை தடுக்கும் வகையில் கேரள சட்டசபையில் கொண்டுவரப்பட்ட அணை பாதுகாப்பு சட்டத்தை செல்லாது என்றும் அரசியல் சாசன பெஞ்ச் அறிவித்தது. அணை பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்ததன் மூலம் நீதித்துறையின் செயல்பாட்டில் கேரளா அத்துமீறி தலையிட்டுள்ளதாகவும் நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். அரசியலமைப்பு சாசனத்தில் அரசு, நீதித்துறை, சட்டசபை ஆகியவற்றுக்கு தனித்தனியாக அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒருவரது அதிகார வரம்பில் இன்னொருவர் அத்துமீறக்கூடாது என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். தீர்ப்பை தொடர்ந்து இடுக்கி மாவட்டத்தில் போராட்டங்கள் வெடித்துள்ளன. தீர்ப்பை எதிர்த்து கேரளாவில் முழு அடைப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் முதல்வர் ஜெயலலிதா, திமுக தலைவர் கருணாநிதி உள்ளிட்ட தலைவர்கள் தீர்ப்புக்கு வரவேற்பும் மகிழ்ச்சியும் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டிகளின் போது காளைகள் துன்புறுத்தப்படுவதாகவும் எனவே ஜல்லிக்கட்டு நடத்த தடை விதிக்க வேண்டுமெனவும் விலங்குகள் நலவாரியத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. பல ஆண்டாக நடந்த இந்த வழக்கில் தமிழக அரசு, மத்திய அரசு, ஜல்லிக்கட்டு பேரவை மற்றும் விலங்குகள் நலப்பேரவை ஆகியவை சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. ஜல்லிக்கட்டு விளையாட்டு தமிழகத்தில் பாரம்பரியமாக விளையாடப்பட்டு வருவதாகவும் உச்சநீதிமன்றம் வகுத்தளித்த விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவதாகவும் எனவே அதற்கு தடை விதிக்க கூடாது என்று தமிழக அரசு சார்பில் வாதிடப்பட்டது. ஆனால் விலங்குகள் நலவாரியம் உச்சநீதிமன்றம் வகுத்த நெறிமுறைகள் தொடர்ந்து மீறப்படுவதாகவும் காளைகள் துன்புறுத்தப்படுவதை தடுக்க ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்படுவது அவசியம் என்றும் வாதிட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் புதனன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. விலங்குகள் நலவாரியம் வைத்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிப்பதாக அறிவித்தனர். உச்சநீதிமன்றத்தின் இத்தீர்ப்பு ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்னகத்தின் தமிழர்களை வீர விளையாட்டு அதிக உயிரிழப்பு ஏற்படும் நினைக்கிறாங்க. அதெல்லாம் தவறு. அப்படி பார்த்தோம்னா கேரளால ஆடு மாடெல்லாம் கொள்றாங்க. இவங்க கேட்ட சித்திரவதை சொல்லி தடை பண்றாங்க. நாங்க அப்படிலாம் பண்றதில்ல. உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி விளையாடும்படி இத்தனை வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. இனிமேலும் நடக்கணும். ஜல்லிக்கட்டு நடத்தும் அமைப்பினர் தரப்பில் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
8வது கட்ட லோக்சபா தேர்தல் 7 மாநிலங்களில் உள்ள 64 தொகுதிகளில் புதனன்று விறுவிறுப்பாக நடந்தது. ஏப்ரல் 7ஆம் தேதி துவங்கி 30ஆம் தேதி வரையில் 7 கட்டங்களாக 438 தொகுதிகளில் லோக்சபா தேர்தல்கள் நடந்து முடிந்தன. 8வது கட்ட லோக்சபா தேர்தல் 7 மாநிலங்களில் உள்ள 64 தொகுதிகளில் புதனன்று நடந்தது. ஆந்திராவில் 25 தொகுதிகள், உத்தரப்பிரதேசத்தில் 15 தொகுதிகள், பீகாரில் 7 தொகுதிகள், மேற்கு வங்கத்தில் 6 தொகுதிகள், உத்தரகாண்டில் 5 தொகுதிகள், ஹிமாச்சல பிரதேசத்தில் 4 தொகுதிகள், ஜம்மு காஷ்மீரில் 2 தொகுதிகளில் புதனன்று வாக்குப்பதிவு நடந்தது. காஷ்மீரை பொறுத்த வரையில் ஆங்காங்கே வன்முறை சம்பவங்கள் நடந்ததால் அங்கு வாக்குப்பதிவு மந்தமாக நடந்தது. மேற்கு வங்கம், ஆந்திர பிரதேசம், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், ஹிமாச்சல பிரதேச மாநிலங்களில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக காணப்பட்டது. மக்கள் ஆர்வத்துடன் வாக்களிக்க வந்ததால் வாக்குச்சாவடிகளில் நீண்ட வரிசையை காண முடிந்தது. உத்தரப்பிரதேசத்தின் அமேதி தொகுதியில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல், சுல்தான்பூர் தொகுதியில் பாரதிய ஜனதா பொதுச் செயலாளர் வருண் காந்தி, பீகாரின் ஹாஜிபூர் தொகுதியில் லோக் ஜன் சக்தி நிறுவனர் ராம்விலாஸ் பஸ்வான், ரன் தொகுதியில் லாலு பிரசாத் யாதவின் மனைவி ராப்ரி தேவி, ஹிமாச்சல் பிரதேசத்தின் ஹாமீர்பூர் தொகுதியில் பாரதிய ஜனதா இளைஞரணி தலைவர் அனுராக் தாக்கூர், உத்தரகாண்டின் ஹரித்வாரில் முதல்வர் ஹரிஷ் ராவத்தின் மனைவி ரேணுகா, ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தில் ஜெகன்மோகன் ரெட்டியின் தாய் விஜயம்மா உள்ளிட்ட மொத்தம் 897 வேட்பாளர்களின் தலைவிதி 8வது கட்ட தேர்தலில் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அமேதி தொகுதியில் போட்டியிடும் ராகுல் இதுவரை இல்லாத வகையில் ஓட்டுப்பதிவு தினத்தன்றும் தொகுதியில் வலம் வந்தார். வாக்குச்சாவடிகளுக்கு நேரில் சென்று வாக்குப்பதிவை அவர் பார்வையிட்டார். மே 12ஆம் தேதியன்று 3 மாநிலங்களில் உள்ள 41 தொகுதிகளில் நடக்கும் தேர்தலுடன் லோக்சபா தேர்தல் முடிவுக்கு வரவுள்ளது. ஓட்டு எண்ணிக்கை மே 16ஆம் தேதி நடக்கும். ஆந்திராவில் பிரிக்கப்பட்ட சீமாந்திரா மாநிலத்தில் நடந்த லோக்சபா மற்றும் சட்டசபை தேர்தல்களில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். ஆந்திர மாநிலத்தின் சீமாந்திராவில் 25 லோக்சபா தொகுதிகள் மற்றும் 175 சட்டசபை தொகுதிகளுக்கு புதனன்று தேர்தல் நடந்தது. கடலோர ஆந்திரா, ராயலசீமாவுக்கு உட்பட்ட 13 மாவட்டங்களைச் சேர்ந்த 3.68 கோடி வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருந்தனர். 25 லோக்சபா தொகுதிகளில் 333 வேட்பாளர்களும் 175 சட்டசபை தொகுதிகளில் 2241 வேட்பாளர்களும் போட்டியில் உள்ளனர். ஆந்திர பிரிவினையால் பெரும் போராட்டங்களை சந்தித்த சீமாந்திராவில் மக்கள் ஆர்வத்துடன் ஓட்டளித்ததால் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடந்தது. முதல்வர் பதவிக்கு போட்டியிடும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி முதல் முறையாக சட்டசபை தேர்தலில் புலிவேந்தலா தொகுதியில் போட்டியிடுகிறார். விசாகப்பட்டினம் லோக்சபா தொகுதியில் போட்டியிடும் தனது தாய் விஜயம்மா மற்றும் குடும்பத்தினருடன் சொந்த ஊரான கடப்பாவில் உள்ள புலிவேந்தலாவில் ஜெகன்மோகன் ஓட்டளித்தார். ஏப்ரல் 30ஆம் தேதியன்று தெலுங்கானாவில் உள்ள 119 சட்டசபை தொகுதிகள், 17 லோக்சபா தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்தது. ஜூன் 2ஆம் தேதி தெலுங்கானா தனி மாநிலம் நடைமுறைக்கு வரவுள்ள நிலையில் பழைய ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களுக்கு தனித்தனி அரசுகள் அமைய உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. லோக்சபா தேர்தல் நடந்து முடிந்து 12 நாட்களுக்கு பிறகு 2 மையங்களில் மறு ஓட்டுப்பதிவு நடத்த தேர்தல் கமிஷன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளதற்கு முதல்வர் ஜெயலலிதா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். சேலம் மற்றும் நாமக்கல் லோக்சபா தொகுதிக்குட்பட்ட 213 மற்றும் 37ஆம் எண் ஓட்டுச்சாவடிகளில் மறு ஓட்டுப்பதிவு நடத்த செவ்வாயன்று தேர்தல் கமிஷன் அறிவிப்பு வெளியிட்டது. இதன்படி வியாழக்கிழமையன்று இந்த 2 ஓட்டுச்சாவடிகளிலும் மறு தேர்தல் நடக்க உள்ளது. இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளரும் முதல்வருமான ஜெயலலிதா புதனன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். தமிழகத்தில் உள்ள 39 லோக்சபா தொகுதிகளில் கடந்த 24ஆம் தேதி தேர்தல் நடந்து முடிந்து மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் தேர்தல் கமிஷனின் வழிகாட்டுதலின்படி பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஓட்டுப்பதிவு நடந்து முடிந்து 12 நாட்களுக்கு பிறகு திடீரென்று 2 ஓட்டுப்பதிவு மையங்களில் மறு தேர்தலை அறிவித்திருப்பது வியப்பளிப்பதாக ஜெயலலிதா கூறியுள்ளார். மேலும் மறு தேர்தல் தொடர்பாக அரசியல் கட்சியினர் மற்றும் வேறு யாரிடம் இருந்தும் எவ்வித புகாரும் வரவில்லை என்று கூறியுள்ள ஜெயலலிதா 48 மணி நேரத்திற்குள்ளாக மறு தேர்தல் அறிவிக்க வேண்டும் என்று தேர்தல் கமிஷன் விதிமுறைகளில் இருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மறு தேர்தல் தொடர்பாக வாக்காளர்களுக்கு முறையான அறிவிப்பு தரவில்லை என்றும் போதுமான கால அவகாசம் அளிக்கவில்லை என்றும் கூறியுள்ள ஜெயலலிதா இந்நடவடிக்கை நேர்மையான தேர்தல் பணிகள் மீது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் கூறியுள்ளார். வகுப்பறையில் ஆசிரியை உமா மகேஸ்வரியை கத்தியால் குத்திக் கொன்ற 9ஆம் வகுப்பு மாணவனுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சிறார் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.
சென்னை பாரிமுனையில் உள்ள செயின்ட் மேரிஸ் தனியார் பள்ளியில் ஹிந்தி மற்றும் அறிவியல் ஆசிரியையாக உமா மகேஸ்வரி பணியாற்றி வந்தார். இவரது வகுப்பில் படித்து வந்த 15 வயதுடைய மாணவர் சரியாக படிக்காததால் அவ்வப்போது உமா மகேஸ்வரி கண்டித்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி கத்தியுடன் வந்த அந்த மாணவன் வகுப்பறையில் தனிமையில் இருந்த ஆசிரியை உமா மகேஸ்வரியை சரமாரியாக குத்தி கொன்றான். சம்பவ இடத்திலேயே உமா மகேஸ்வரி ரத்த வெள்ளத்தில் பலியானார். இது தொடர்பாக எஸ்பிளனேட் போலீசார் 9ஆம் வகுப்பு படித்து வந்த 15 வயதுடைய அந்த மாணவனை கைது செய்து வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கு சிறார் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இவ்வழக்கில் இளைஞர் நீதி குழுமமான சிறார் நீதிமன்ற நீதிபதி லட்சுமி உள்ளிட்ட 3 பேர் கொண்ட அமர்வு புதன்கிழமையன்று தீர்ப்பளித்தது. தீர்ப்பளிக்கும் போது குற்றம் சாட்டப்பட்ட மாணவர் நீதிபதிகள் முன் ஆஜர்படுத்தப்பட்டார். ஆசிரியை உமா மகேஸ்வரியை கொன்ற அந்த மாணவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். மாணவருக்கு தேவையான வசதிகளை சிறார் சிறை இல்லத்தில் செய்து தரவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். குற்றம் சாட்டப்பட்ட மாணவர் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்தவன் என்பதால் அவருக்குரிய வசதி செய்து தர வேண்டும் என்றும் மாணவர் திருந்துவதற்கான தண்டனைதான் இது என்றும் நீதிபதிகள் விளக்கம் அளித்துள்ளனர். தமிழகத்தில் மேலும் 3 நாட்களுக்கு மழை நீடிக்க உள்ள நிலையில் அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் 30 சென்டிமீட்டர் மழை பொழிந்துள்ளது. சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் புதன்கிழமை அன்று செய்தியாளர்களை சந்தித்தார். குமரி கடல் பகுதியில் நிலவி வந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி காலை 8:30 மணி நிலவரப்படி கரையை கடந்து தெற்கு கேரளா மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதியில் நிலை கொண்டுள்ளதாக கூறிய ரமணன், கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் 30 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாக கூறினார். நேற்று குமரிக்கடல் பகுதியில் நிலவி வந்த அந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று காலை 8:30 மணி அளவிலே தெற்கு கேரளா மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஒரு தீவிர காற்றழுத்த பகுதியாக நீடிக்கின்றது. இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட விவரங்கள் அடிப்படையிலே மிக அதிகமான மழை 30 சென்டிமீட்டர் பாபநாசத்தில் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக 27 சென்டிமீட்டர் மணிமுத்தாறில் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் இருக்கும் என்றும் அடுத்த 48 மணி நேரத்தில் உள் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வெள்ளிக்கிழமை வரை மழை தொடரும் என்றும் ரமணன் கூறினார். இந்திய இளம் விஞ்ஞானிகளின் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு தமிழகத்தைச் சேர்ந்த 2 பதக்கங்கள் வழங்கி அமெரிக்கா கௌரவித்துள்ளது. இந்திய அறிவியல் கழகம் ஆண்டுதோறும் இந்தியாவின் பல பகுதிகளில் அறிவியல் கண்காட்சியை நடத்தி புதிய கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் மிகச்சிறந்த இளம் விஞ்ஞானிகளை தேர்வு செய்து அமெரிக்காவில் நடக்கும் போட்டிகளுக்கு அனுப்பி வருகிறது. இந்த ஆண்டு ரசாயனம் எதையும் பயன்படுத்தாமல் புதுமையான தொழில்நுட்பத்தின் மூலம் ஓராண்டு காலத்துக்கு வாழை இலையின் பசுமை வாடாமல் அப்படியே இருப்பதற்கான தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்த தமிழகத்தைச் சேர்ந்த டெனித் ஆதித்யா அமெரிக்காவில் ஐஸ்வீப் அமைப்பின் சார்பில் நடந்த போட்டிகளில் பங்கேற்றார். இந்த போட்டியில் ஆதித்யா அமெரிக்காவின் தங்கப்பதக்கம் பெற்றுள்ளார். வாழை இலை பதப்படுத்தும் தொழில்நுட்பம். இலைகள்லாம் 3 நாள்ல வந்து காஞ்சி போயிடும். அது வந்து 1 வருஷம் வரைக்கும் காயாம அதோட கிரீன் கலர் மாறாம இந்த லீவ்ஸ் மாதிரி இந்த லீவ்ஸ் வந்து 1 இயர் முன்னாடி பிரிசர்வ் பண்ணது. இதே மாதிரி பிரிசர்வ் பண்ணி பிளாஸ்டிக் அண்ட் பேப்பர் யூசேஜ் ஜஸ்ட் டு ப்ரொடியூஸ் கப்ஸ், பிளேட்ஸ், பேக்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி பிளாஸ்டிக் ரீப்ளேஸ் பண்றதுக்காக இந்த டெக்னாலஜி வந்து பண்ணியிருக்கேன். ஃப்ரம் என்வரான்மெண்ட் கேட்டகரி என்னோட கேட்டகரியில மொத்தம் 198 ப்ராஜெக்ட்ஸ் இருந்தது. got top 1 gold medal in there. இதேபோல் கார்பன் டை ஆக்சைடிலிருந்து பயோடீசல் தயாரிக்கும் அறிவியல் கண்டுபிடிப்பிற்காக தமிழகத்தைச் சேர்ந்த சென்னை மாணவர் அஞ்சானி வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளார். இதேபோல் குஜராத்தைச் சேர்ந்த மான்சி நல்சானை மற்றும் கைரவி ரட்சதியா ஆகியோர் தங்களது கண்டுபிடிப்புக்கு கூட்டிணைந்து வெள்ளிப் பதக்கம் பெற்றனர். கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகளின் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு திருவையாறில் கலைஞர்கள் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடி இசையஞ்சலி செலுத்தினர். கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகளான தியாக பிரம்மம், முத்துசாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரிகளின் ஜெயந்தி விழா திருவாரூர் மாவட்டம் திருவையாறில் கொண்டாடப்படுகிறது. இவ்வாண்டு ஜெயந்தி விழா கடந்த 30ஆம் தேதி இசைக்கலைஞர்களின் இசை நிகழ்ச்சியுடன் துவங்கியது. தினமும் இசைக்கலைஞர்களின் இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ஜெயந்தி விழாவின் நிறைவு நாளான புதன்கிழமை அன்று தியாக பிரம்மம் பிறந்த இல்லத்தில் சிறப்பு ஆராதனையுடன் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடி பிரபல இசைக்கலைஞர்கள் அஞ்சலி செலுத்தினர். மும்மூர்த்திகள் ஜெயந்தி விழாவில் பஞ்சரத்ன கீர்த்தனைகள் மூலம் அஞ்சலி செலுத்தியது பெருமையாக இருப்பதாக இசைக்கலைஞர்கள் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்கள் பங்கேற்றனர்.
தங்கத்தின் விலையில் புதன்கிழமை அன்று சவரனுக்கு 16 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,584 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,823 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 10 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 45 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 42,680 ரூபாயாக இருந்தது. வரலாற்று சிறப்புமிக்க பூண்டி மாதா பேராலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இத்தாலி நாட்டைச் சேர்ந்த கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி என்ற வீரமா முனிவரால் 290 ஆண்டுகளுக்கு முன்பு தஞ்சை பூண்டி பேராலயம் கட்டப்பட்டது. பிரான்ஸ் நாட்டிலிருந்து 3 மாதா சுரூபங்கள் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டு அதில் ஒன்று பூண்டி பேராலயத்தில் நிறுவப்பட்டது. வரலாற்று சிறப்பு பெற்ற இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு திருவிழாவிற்கான கொடியேற்றம் செவ்வாயன்று மாலை விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மாதா உருவம் பொறித்த புனித கொடி ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கொடியேற்றப்பட்டது. இந்த விழாவில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.